அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து 100 வாட்ஸ் கீ மாய்ஸ்சரைசர் செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் வந்து ஒரு தட்டும் ஒரு கிண்ணம் நெய் இட்டு வந்து வச்சுன்னு உட்காந்துக்கினாங்க. எங்கள் பையன் வேணாமா உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லி கேட்டான். ஒரு டம்ளரில் தண்ணி எட்டுன்னு வந்து வச்சுட்டேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுற்றுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இதாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்குது. இப்போ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி 3 தடவை நம்ம தண்ணி விட்டு விட்டு இந்த நெய்யை நல்லா அந்த மாதிரி சுற்றணுங்க. சுற்றுறதை விட்டுட்டு மிக்சியில் அடிக்கிறத விட்டு எதுக்குமா உனக்கு இந்த வேலைன்னு கேட்டான் எங்கள் பையன். நான் வேலை வெட்டி இல்லாமல் உக்காந்துக்கிறேன்டா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுற்றுறேன்டான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேங்க நான். இப்போ நம்ம ஒரு தடவை சுற்றிட்டோம். இந்த தண்ணியை மறுபடியும் இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் இந்த மாதிரி இந்த தண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேங்க. இங்கே வெங்கல தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தட்டு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றுங்க. ஒரு 100 தடவை சுற்றுங்க. 100 தடவை கீயை நல்லா நெய்யை வந்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு சுற்றுற வேலை தாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி சுற்றுங்க நீங்களும். பாருங்கள், 4 தடவை சுற்றிட்டாங்க. அந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து தண்ணி அப்பப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் சுற்றணுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றினா இப்போ எங்கள் பையனை சுற்ற விட்டுருக்கேங்க. நமக்கு பாருங்கள், இப்போயே கொஞ்சம் க்ரீமியாக கிடச்சிச்சு பாருங்கள். இது பாருங்கள். இப்போ நம்மளோட மறுபடியும் அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் வேறு தண்ணி மாற்றணுங்க அப்பப்போ. பாருங்கள், இதோட நமக்கு எப்படி க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றணும். இதெல்லாம் எதுக்குமே இதெல்லாம் ஒரு பழக்கம்னு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு கொஞ்சமாக ஒரு 4-5 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி க்ரீம் மாதிரி வருங்க. இது தேவையில்லாத வேலை தாங்க கன்ஃபார்ம். இதெல்லாம் தேவையான வேலை தாங்க, அவன் அப்படி தான் சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்க போட்டோம்னா நமக்கு இது ஆகாதுங்க. நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட போடலாங்க. இது வந்து ராஜா ராணிங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போயினுக்குங்க இந்த கீ மாய்ஸ்சரைசர். சும்மா வேலை வெட்டிலாம் உட்காந்து இந்த மாதிரி சுற்றுங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடிங்க. பாருங்கள், எப்படியோ சுற்றி 50 தடவை நல்லா அந்த கீயை வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க. இன்னும் ஒரு 50 தடவை சுற்றணுங்க. இப்போயே பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்தது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 தடவை சுற்றி அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க. பாருங்க, சுற்றுன்னு கை வலிக்குதுங்க. 1 மணி நேரமாக சுற்றி இப்போ நம்ம 100 தடவை இந்த நெய்யை வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள்.
இப்போ இதெல்லாம் ஊற்றிடலாங்க நம்ம தண்ணிலாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ 2 ஸ்பூன் போட்டாங்க, நமக்கு எவ்வளோ க்ரீம் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வடித்து வச்சிடலாங்க. பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். நமக்கு எவ்வளோ க்ரீம் கிடச்சிருக்கு. இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. குளிச்சுட்டு வந்த பிறகு குழந்தைங்களுக்கும் போடலாங்க, நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் கொஞ்சம் கையில் போடுறேன் பாருங்கள். வாசனை கொஞ்சம் லைட்டாக வருதுங்க. வாசனை அடிக்க தான் செய்யும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த க்ரீமை டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உதட்டில் வெடிப்பு இருந்தால் கூட இதை போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.